Hello, வணக்கம் and welcome to the preview of first test between India versus Sri Lanka. Independence Day August 15th அன்னைக்கு கால்ல 10 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. வணக்கம் and welcome to the show டாக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பண்றோம். நீங்களும் பிஸியா இருக்கீங்க. சிபிஎல் ஜிஎஸ்எல் முடிச்சுட்டு நானும் டிஎன்பிஎல்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட எங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கு. இட் இஸ் an important game for us. பட் அதுக்கு நடுவுல இந்தியாவோட இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ப்ரிவ்யூ பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு சைட் கேம் ஆடி இருக்காங்க விச் இந்தியா ஹேஸ் ஒன். நல்லாவே பண்ணியிருக்காங்க. தேவ்தத் படிக்கல் எஸ்பெஷலி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு 100 அடிச்சிருக்காரு. அண்ட் ஆல் இண்டியன் போலர்ஸ் லுக்கிங் ரியலி குட். ஒரு நல்ல வின் எடுத்திருக்காங்க நான் ஃபீல் பண்றேன். சைட் கேம்ல தேர் யூஸ் டு த கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கால்ல கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த டீம் வந்து என்ன பிளேயிங் 11 போறாங்க, என்ன காம்பினேஷன்ஸ் ஆட போறாங்க, ரெண்டு டீமுமே எப்படி இருக்க போகுது, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸோட. அதாவது ஒரு மூணாவது நாள்லேருந்து பாலமா உடஞ்சி திரும்பும். சர்ஃபேஸ் பாலமா உடையும். பிஸ்கெட் மாதிரி பாலை போட்டிங்கன்னா பஃப் ஆஃப் டஸ் பறந்து மூஞ்சில் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கால் வந்து அவங்களோட ஒரு கோட்டையா இருந்தது ஸ்ரீலங்கா. காலில் அவன் அடிக்க முதல்ல முரளிதரனு, அதுக்கப்புறம் ரங்கனா ஏராத்தை வச்சு நோண்டிடுவாங்க ரெண்டு பேரும். அவங்களோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, தெர் இஸ் நாட் மச் ஆஃப் weightlifting that has been done after, that is post Rangana Herath's retirement. They have good spinners but not at the class of Rangana Herath. அதனால தான் வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ காலில் பார்த்தீங்கன்னா கடைசி 10 டெஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 6 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, 1 ட்ரா ஆயிருக்கு. அது மழைகள்லாம் வந்து இதை அடிச்சுட்டு காலில் டெஸ்ட் ட்ராவே ஆகாது, ரன்னே அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 354. எப்படி போது பாருங்க கீழே. செகண்ட் இன்னிங்ஸ் 292, தேர்ட் இன்னிங்ஸ் 232, ஃபோர்த் இன்னிங்ஸ் 141. ஆடவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 704 for 3 ஸ்ரீலங்கா வர்சஸ் அயர்லாந்து in 2023. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 654 for 6 ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா 2025. highest third innings score 512 for 8 Australia vs Sri Lanka 2004. highest fourth innings score 344 for 6 Pakistan vs Sri Lanka in 2022. that is the highest chase. பெருக்கிய தள்ளிட்டார் யூனிஸ்கான். ரங்கனா எராத்த ஒரே ஒரு ஆள் கவுண்டர் பண்ணார்னா அது யூனிஸ்கான் தான். அவரை பத்தி தான் சொல்லுவேன். ஸ்வீப் எப்படி ஆடுறதுன்னா அவர்கிட்ட தான் கத்துக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா 49 டெஸ்ட் மேட்ச்ல 7 தடவை தான் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 250 ஆர் மோர் அடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஹையஸ்ட் சேஸ் 344 சொன்னேன். செகண்ட் ஹையஸ்ட் சேஸ் 268 ஃபார் 4 ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து இன் 2019. அண்ட் த தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இஸ் ஒன்லி 161 ஃபார் 4 இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா இன் 2021. 200 ரன் நீங்கள் வந்து டார்கெட் கொடுத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாப் 10 விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் சரி ஃபாஸ்ட் பவுலர் நான் அட்டெண்டன்ஸ் போடுறேன் அப்படின்னு இருக்கிறது யாரு? ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் சீன் அண்ட் ஸ்ரீலங்காஸ் ப்ரொடியூஸ், தட் இஸ் சமிந்தா வாஸ். ஓகே, 12 டெஸ்ட் மேட்ச்ல 22 இன்னிங்ஸ் 373 ஓவர் போட்டு 27 விக்கெட் தான் அவர் எடுத்திருக்காரு. முரளிதரன் 111 விக்கெட்ஸ், ரங்கனா எராத் 102, பிரபாத் ஜெயசூர்யா 81, ரமேஷ் மெண்டிஸ் 64, தில்ருபன் பெலாரா 57. 6 டெஸ்ட் மேட்ச் ஆடின நேதன் லயன் has picked up 35 விக்கெட்ஸ். யூ நோ வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் இயர் அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது ஸ்பின் இஸ் கோயிங் டு பி a crucial factor here. Toss is going to be a crucial factor here. Win the toss and bat first. Vicky, over to you. 100% வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த சைட் கேமோட ஸ்கோர்ஸுமே வந்து ரொம்ப லோ ஸ்கோர்ஸ் இல்ல, ஓரளவுக்கு டீசென்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ். நீங்க சொல்ற மாதிரி ரிலேட்டிவ்லி அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த கம்மி ஆயிட்டே வருது, திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அகைன் இந்தியா ஷுட் கெட் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப்டர் பிளேயிங் திஸ், என்ன சொல்றது, இந்த சைட் கேம் ஆடினதுக்கு அப்புறம். ப்ராபப்ளி இந்தியா அதான் ஆஸ் வியூவர்ஸ் நிறைய பண்டிட்ஸ் எல்லாமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபார் இந்தியா டு ஹேண்டில் ஸ்பின் வெல், to get into a good shape in terms of எப்படி சொல்றது, இந்த ப்ரிப்பரேஷன் வைஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்றது வந்து இந்த சைட் கேம்ல ஓரளவுக்கு தெரிஞ்சாலும்
மெயினா டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போது ப்ராபப்ளி செகண்ட் டே தேர்ட் டே போது ஸ்பின் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எந்த டீம் பெட்டரா ஹேண்டில் பண்றாங்க வித் த பேட் இஸ் கோயிங் டு ஆக்சுவலி டிக்டேட் த ரிசல்ட் ஆஃப் த கேம். ஸோ யாரு நல்லா ஸ்பின் ஹேண்டில் பண்றாங்களோ கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க. ப்ராபப்ளி இந்தியன் ஸ்பின்னர்ஸ் லுக்கிங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காங்களோன்னு தோணுது, ஏன்னா அவங்க கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது ஸ்பின்னர்ஸ்ல. உங்களோட டேக் ஆன் திஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின் அகேன்ஸ்ட் இந்தியன் சாலிட் பேட்டிங். ஆனா இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் கூட இந்தியால வந்து ட்ரபிள் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து வந்து ட்ரபிள் பண்ணிருக்காங்க இந்தியன் பேட்டர்ஸ். ஸோ டாக்கிங் பாயிண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னை எப்படி ஆட போறாங்க இந்தியா, உங்களோட தாட்ஸ்? See, to be very honest with you, அந்த டெவில் வந்து இருக்கும். நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. உங்களை செஞ்சுட்டு போனது யாரு? சைமன் ஹார்மரும் அஜாஸ் பட்டேலும். ரொம்ப கரெக்டா அந்த பாயிண்ட் சொன்னீங்க. தட் இஸ் பாஸ்ட் நவ். என்ன ப்ராப்ளம் இந்தியாக்குன்னு சொல்லிட்டேன். இந்தியாஸ் ப்ராப்ளம் இஸ் டிஃபெண்டிங். Bat pat close together on the front foot. That has been the problem for India, which has not been an issue when it comes to white ball cricket when they use their feet. முந்தில எப்படின்னா சேவாக்ல இறங்கி இறங்கி நிமித்திருவாரு. ஓகே, 100 ஸ்ரீலங்காலெல்லாம் அடிச்சா இருப்பாருங்க. அடி இல்லையா, அது இடி முரளிதரெல்லாம் வச்சு நொறுக்கிட்டாரு. அது என்ன பண்ணுவாங்க, தைரியமா த்ரூ த லைன் இறங்கி வருவாங்க. ராகுல் பாய் என்ன பண்ணுவாரு, இறங்கி வந்து டிஃபென்ஸ் ஆடுவாரு, அடிக்க மாட்டாரு தூக்கி. என்ன பண்ணுவாரு, ஸ்பின்னை ஸ்மாதர் பண்றதுக்கு இறங்கி வந்து டிஃபென்ஸ் ஆடுவாரு. சச்சின் டெண்டுல்கரை பத்தி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. கங்குலிக்கு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின்னர் போட்டாலே காலை கிளப்பி நொறுக்கிடுவாரு. ஸோ இப்போ நீங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் டிஃபென்சிவாக ஆடுறாங்க, இல்லைன்னா அது குறுக்கு போடுறாங்க. ஃபீட்டை யாருமே யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வச்சு அப்படியே அடிக்க போகிறாரு. கேஎல் ராகுல் ஒருத்தர் தான் ஃபீட்டை யூஸ் பண்ணுவார். சுப்மான் கில் டு அன் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டெல்லாம் கண்ணாப்பண்ண அடிக்க போவார். த்ரூ த லைன் இறங்கணும் அந்த மாதிரி ட்ரைனிங் விக்கெட்ஸில். அதை பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது டாஸ் இஸ் கோயிங் டு பி வெரி குரூஷியல். அந்த 2014 நாங்கள் போயிட்டு அந்த காலில் முதல்ல அந்த ஸ்ரீலங்கன் டீமை சங்கக்காரா, ஜெயவர்தனே, திலகரத்னே, தில்ஷான், ஆஞ்சலோ மேத்யூஸ், ரங்கனா எராத், தில்ருவான் பெரேரா இவங்கள வச்சு ஸ்பின்னரே இல்லாமல் நாங்கள் உதைச்சோம் அப்படின்னா டாஸ் எங்களுக்கு ஃபேவராக வந்தது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னென்னா, டாஸ் வின் பண்ணி ஆடுற 20 ஓவரில் அடிக்கணும். முதல் 20 ஓவரில் அடிச்சு யூ ஹேவ் டு புட் தம் இன்டு எ டிஃபென்சிவ் மைண்ட் செட் வேர் யூ ஆர் நாட் crowded by 3 or 4 ஃபீல்டர்ஸ். சுற்றி நிற்க வச்சாங்கன்னா காலில் ஒன்றுமே முன்னாடி ஆடினீங்கன்னா பட்டு பட்டு ஸ்ப்ளைஸ் ஆஃப் த பேட்டில் அடிக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்த போது இந்த மாதிரி டி நெல்கர் சொன்னார், ஓகே நான் வந்து எடுக்கிறேன், நான் அடிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இது இப்போ எப்படின்னா உங்களுக்கு மெஷர்டாக ஆடணும். நீங்கள் அடிக்கிறேன்னா கணப்பனாலாம் அடிக்கூடாது. பாசிட்டிவ் இன்டென்ட்டாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்கள் நியூ பாலில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டால் அதை யூஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அதை ஒரே இடத்துல போடுற ஸ்பின்னர்ஸு. மானவ் சுத்தாரும் ஒரே இடத்துல போடுவார், ஜடேஜாவும் ஒரே இடத்துல. ஜடேஜால தாவாங்கட்டே பேத்துருவார் இந்த மாதிரி பிக்சர் எல்லாம். அப்ப தட் வில் அலோவ் குல்தீப் டு ரியலி கிவ் அ ஃபியூ ரன்ஸ் அண்ட் பி அட்டாக்கிங். அங்க பாத்தீங்கன்னா இந்த பிரபாத் ஜெயசூர்யா ஒரே இடத்துல போடுவாரு. இந்த ரமேஷ் மெண்டிஸ் நல்லா போடுவாரு, ஆனா கொஞ்சம் ரன்னு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சோனு, தினுஷா அண்ட் கேப்டன் தனஞ்சய டிசில்வா பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ்ன்றதுனால அந்த அந்த ஒரு ஸ்பின் இதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இந்தியாவுக்கு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இஃப் இந்தியா கேன் பேட் பிளே ஸ்பின் வெல், என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஹஸ் காட் அ மேசிவ் சான்ஸ் ஆஃப் வின்னிங் திஸ் டெஸ்ட் சீரிஸ் 2-0. இப்போ இந்தியாவோட பிளேயிங்ல வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். யூ ஜஸ்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ நோ ஆர் இன் அக்ரிமெண்ட். ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், தேவ்தத் படிக்கல், சுப்மான் கில், ரிஷப் பண்ட், துருவ் ஜுரல், ரவீந்திர ஜடேஜா, மானவ் சுத்தார், Sharansh Jain or one of the fast bowlers Prasidh Krishna or Gurnur Brar, Kuldeep Yadav and DSP Siraj. வெளியில யார் உட்காருவாங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் ஆடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஐ டோன்ட் சி ஆகிப் நபி கமிங் இன் டு த பிக்சர். என்னை பொறுத்த வரைக்கும் த கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் ஸ்பின்னர்ஸ் ஆர் காட் வேர் ஃபாஸ்ட் bowlers கேன் ஒன்லி கம் இன் டு த பிக்சர் ப்ராபப்ளி ஆன் த டே 1 ஆர் செகண்ட் டேல நியூ பால் எடுத்தால் ஒழிய ஃபாஸ்ட் bowlersக்கு எந்த இதுவும் இருக்கிறதுனால ஐ வுட் ட்ரை அண்ட் பிளே சரண் ஜெயின். தே ஆல்சோ காட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். பட் அப்படி அவர் ஆடலன்னா ஒன் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா ஆர் குர்னூர் பிராட் வில் பிளே. இதுதான் இந்தியாவோட பிளேயிங் லெவல்னு நான் நினைக்கிறேன். Vicky, please give me your thoughts whether you will go with the extra spinner or you will also go with 2 fast bowlers, that is one supporting Mohammad Siraj. I also think that they would go with 2 fast bowlers because the moon spinners can do the heavy lifting, has been bowling a lot of overs. In fact, ரொம்ப ஒண்ணுமே இல்ல விக்கெட்ல. see நீங்க சொல்ற மாதிரி toss is going to be very crucial pidog. even நீங்க first bowl பண்ணீங்கன்னா you have to really get them under a very decent score.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க இஃப் தே கெட் அவே வித் சம்திங் லைக் 350 380 319 போயிட்டாங்கன்னா இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட் டு கம் பேக் இன் டு த கேம் வேர் யூ வில் பிளே த ஃபோர்த் இன்னிங்ஸ். நீங்க சொல்ற மாதிரி ஃபோர்த் இன்னிங்ஸ் தாவாங்கட்டைய பேக்கிற மாதிரி இருந்தா கூட பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் கேன் ஆல்சோ ட்ரபிள் யூ வித் த பால் ஸ்பின்னிங் ஸ்கொயர். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மீடியம் பேஸோட தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி சாரான்ஷ் ஜெயினுக்கு ஒரு கேம் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேம் எப்படி போகுது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு மேபி ஒரு டெபு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. பட் அகைன் குர்னூர் பிராரோட போவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி குர்னூர் பிரார் வந்து ஏ சீரீஸ்ல வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ரீலங்கால ஒரு 6 வரை தட்டியிருக்காரு. ஆல்சோ நீங்க சொல்ற மாதிரி இது மாதிரி திரும்ப போகுது அப்படின்னா அந்த ரிவர்ஸ் ஸ்விங்குக்கு ரெண்டு பேரும் 140 போட்டு பால உள்ள நகர்த்தக்கூடிய போலர்ஸ் ரெண்டு பேர், சிராஜும் சரி குர்னூர் பிராரும் சரி. பிரசித் கிருஷ்ணா லென்த் கொஞ்சம் பின்னாடி இருக்கும், பட் ஸ்டில் இவங்க மூணு பேருமே குட் ஆப்ஷன். ஐ திங்க் குர்னூர் பிராரோட போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்ரீலங்கா என்ன அட்டாக் ஆட போறாங்க, இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க இந்த 11க்கு? ரிப்ளை என்ன, இன்னும் ஸ்குவாடே அனௌன்ஸ் பண்ணல. அவன் என்ன சொல்றான், 15 பேர் ஸ்குவாடு, 15ஆம் தேதி தானடா மேட்ச், 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றான்றான். ஸ்குவாடே வீட்ல அனௌன்ஸ் இருந்தே பண்ணல. நாங்க வந்துடுறோம், பக்கத்துல தான் இருக்கு, வீட்ல இருந்தே நாங்க ஆட்டோ பிடிச்சி வந்துடுறோம். அவன் என்ன சொல்றான், யோ 15ஆம் தேதி டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது, என்ன அவசரம் உனக்கு, 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றேன்றான். அதாவது நான்லாம் 12 வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்திருக்கேன் கண்டினியூஸா. ஒரு சீரீஸ் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் போகும்போது அடுத்த நாள் இறங்கின உடனே என்ன பண்ணுவேன், அவன் ஸ்குவாட் என்னன்றதை பார்த்து ப்ரிப்பரேஷன்ஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணாதான் எனக்கு கரெக்டாக இருக்குங்கும் போது இந்த அனலிஸ்ட்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை பாருங்க. 12ஆம் தேதி ஆயிடுச்சுன்னு ஸ்குவாடே தெரிலன்னா என்னென்ன அவன் ப்ரிப்பேர் பண்ணுவான். ஸோ அப்போ அவங்களோட டெஸ்ட் ஸ்குவாடு எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. அதை நான் வந்து சொல்கிறேன், அதை நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நிஷான் மதுஷ்கா, த டேலண்டட் நிஷான் மதுஷ்கா இஸ் ஓப்பன் வித் another talented lovely left right-hander Lahiru Udara, followed by the experienced Dinesh Chandimal, Kamindu Mendis, the captain Dhananjaya De Silva, Kushal Mendis Fittana, Kushal Mendis இல்லைன்னா அவருக்கு பதில் பசிந்து சூரிய பந்தாரா. Then comes the left arm spinning all-rounder left-handed batsman Sonul Dinusha, followed by an all-rounder off-spinning all-rounder Ramesh Mendis, followed by an all-rounder Milan Ratnayake bats left-handed. அதுக்கப்புறம் பிரபாத் ஜெயசூர்யா the left arm spinner and a deceptively quick and effective fast bowler Asita Fernando. இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். காமிந்து மெண்டிஸ் வந்து லங்கா பிரீமியர் லீக்லேருந்து அவரை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, வித்ரா பண்ண சொல்லிட்டாங்க. இதோட ப்ரிகாஷனாக டெஸ்ட் மேட்சுக்கு ஃபிட் ஆனோன்றதுனால அப்படின்னு என்னன்னு தெரியல, எந்த நியூஸுமே இல்லை. மெண்டிஸ் இல்லைன்னா தான் இந்த சூரிய பந்தாரா வருவார். வெளியில் எனக்கு பிடிச்ச 11 நிசாங்கா இருக்காரு. ஆனால் 11 நிசாங்கா வந்து டாப் ஆர்டரில் ஆடியே ஆனோம். அவங்க டாப் 3 ஹஸ் பீன் டூயிங் வெல், தட் இஸ் மதுஷ்கா, உதாரா அண்ட் சண்டிமால்ன்றதுனால 4 மெண்டிஸ் ஆடுறாரு. அவரை நம்பர் 6ல இறக்கி எந்த பிரயோஜனம் கிடையாது. 10 நிசாங்கா ஐ பிக் ஃபேன் ஆஃப் 10 நிசாங்கா. இல்லைன்னா 10 நிசாங்காவே உள்ளே கொண்டாந்துட்டு அவரை நம்பர் 3 இறக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர போகிறாங்களா எனக்கு தெரியல. இதுதான் வந்து ஸ்ரீலங்காவோட பிளேயிங் 11 இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் கருத்து பிஃபோர் வி கேன் கோ ஃபார் வின் ஃபேக்டர்ஸ். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங், ப்ராபப்ளி கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு மாதிரி தான் தெரியுது. பட் அகைன் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரிக்கி விக்கெட்ஸ்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடுலாம் கிடையாது. யார் போட்டாலும் யார் ஆடினாலுமே இட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் த டீம்ஸ். ப்ராபப்ளி ஸ்ரீலங்கா ஆல்சோ ட்ரைங் டு பில்ட் சம்திங் ஃப்ரம் ஹியர். ஏன்னா அவங்க வந்து ஓவர் த இயர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆஃப்டர் த எப்படி சொல்றது, நிறைய மஹிளா ஜெயவர்தனே, சங்கக்காரா, இவங்க ரங்கனா ஹெரத் ஃபார் எக்ஸாம்பிள், இவங்கெல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த 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 பேட்டனை தூக்கினே ஓடுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சர்வைவலே ஹஸ் பீன் அ பிக் கொஸ்டின் ஃபார் தெம். ஐ ஹோப் தே டூ வெல் இன் திஸ் சீரீஸ். ப்ராபப்ளி இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ் வேர் டெஸ்ட் எப்படி சொல்றது, டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் பேக் அகைன். ஸ்பின்னை வந்து எப்படி ஆட போறாங்க ரெண்டு டீமுமே அப்படின்றத வந்து ஒரு இட் இஸ் கோயிங் டு பி ஆன் டிஸ்பிளே. எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, இந்தியன் டீம் ஹாஸ் பீன் டூயிங் வெல் ரியலி. அண்ட் ப்ரிப்பரேஷன் வைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு சீரிஸ் ஆடி இருக்காங்க, அதுல ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு சைட் கேம் ஆடி இருக்காங்க, அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும், கண்டிஷன்ஸ் பத்தி என்ன இருக்கு என்ன ஏதுன்னு. ப்ராபப்ளி இந்தியா லுக்கிங் ரியலி செட்டில்டு பிஃபோர் கோயிங் இன்டு திஸ் சீரிஸ். பீடாக் ஐ ஃபீல் இந்தியா ஹேஸ் தி எட்ஜ் இங்க நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் அப்படியே நம்ம கண்டிஷன்ஸை பேசிட்டு எட்ஜும் கொடுத்துடலாம். அதாவது கரெக்டாக சொன்னீங்க. பட் நான் தான் சொல்கிறேனே, இப்போ ஸ்ரீலங்கன் சைடு வந்து இட் டசன்ட் லுக் டு பி எ செட்டில்டு டெஸ்ட் சைடு லைக் வெஸ்ட் இண்டீஸ், லைக் பாகிஸ்தான். இன்னும் அவங்களுக்கு இந்த பிளேயிங் 11 காம்பினேஷன் தெரியல. இந்தியா தோக்குறாங்களே ஒழிய, அந்த இந்தியா நியூசிலாண்டோட தோத்தாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்தாங்க. தெர் இஸ் நாட் மெனி சேஞ்சஸ். சாய் சுதர்ஷன் ஒருத்தர் தான் வெளியே போயிருக்காரு பிகாஸ் இட் இன்ஜூர்டு. வேற எதுவுமே அவங்க மாத்தல. தே காட் அ செட்டில்டு டெஸ்ட் சைட் ஈவன் தோ த ரிசல்ட்ஸ் ஆர் கமிங். தட் இஸ் ஆல்சோ an advantage. ஆல் யூ நீட் இஸ் டு பிக் அப் ஒன் வின். ஒரு வின் அடிச்சிங்கன்னா பரசரசரசரன்னு வந்துடும் உங்களுக்கு.
இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பேட்டிங்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 விக்கெட் விழும்போது எந்த டீம் நிறைய ரன் அடிச்சிருக்கோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். தேர்ட் இன்னிங்ஸ் ம், ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆடவே முடியாது. 2 பேர் ஸ்பின்னர்ஸும் அப்படியே லெத்தலா இருப்பாங்க. இங்க ம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்ஸ்வால், ராகுல், படிக்கல், கில், பண்ட், ஜூரல், ஜடேஜா. ஓகே, it gives me an impression that it looks a better batting order and well balanced even though they have not delivered. அதையும் சொல்லிடுறேன். அங்க பாத்தீங்கன்னா மதுஷ்கா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, உதாரா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. த எக்ஸ்பீரியன்ஸ்டு சண்டிமால காமிந்து மெண்டிஸ் has really put up a show in test matches. தனஞ்சய டி சில்வா இஸ் கிளாஸ் பட் இஸ் நெவர் ப்ரூவ்ட் himself. குஷால் மெண்டிஸ் உள்ள வந்தார்னா அது வேற மாதிரி இருக்கும். குஷால் மெண்டிஸ் இல்லைன்னா ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. சோனல் தினுஷா கேன் பேட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் பயப்படுற அளவுக்கா இல்ல, பட் இஸ் ஏபிள் பேட்ஸ்மேன். சேம் திங் அப்ளைஸ் வித் ரமேஷ் மெண்டிஸ்ன்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெஸ்பெக்டிவ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபார் போத் த டீம் டு புட் அப் மோர் ரன்ஸ் ஆன் த போர்ட். இந்தியா ஹஸ் காட் அ சான்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி a crucial factor to win the test match. ரெண்டாவது ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட். ஓகே, இங்க வந்துட்டு நீ 5 விக்கெட் 62 ஓவர் போட்டு 5 விக்கெட் கால்ல எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேகமா நகரும் கால்ல. மூணாவது ம். இன்னிங்ஸ் நாலாவது இன்னிங்ஸ் வேகமா நகரும், பயங்கர வேகமா நடக்கும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போகும், வந்தே பாரத் மாதிரி. அப்படிங்கும் போது நீ ஒரு 40 ஓவர் போட்டு நீ 5 விக்கெட் எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் அட்டாக்கிங்கா எப்படி போடுறீங்க இந்த மாதிரி ஒரு பிச்சில், திரும்புற பிச்சில் அப்படின்னா ஜடேஜாக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி உடையிற பிச்சில் முன்னாடி வந்த சர்ஜரி தான் இங்க. மானவ் சுத்தார் பால் சுத்தார்னு பேர் வச்சதுனால பால் சுத்துதா என்னன்னு சுத்ரேஷ். தெரியல எனக்கு. பம்பரம் மாதிரி பால் சுத்துது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. குல்தீப் யாதவ் இஸ் ஒன்லி ஒன் who needs to get some kind of motivation to come into the picture. எனக்கு ஷாரன் ஷெயின் ஆட போறாரா என்னன்னு தெரியல, பட் 3 ஸ்பின்னர்ஸ் ஆர் குட். அங்க பிரபாத் ஜெயசூர்யா அப்படின்னா நூல் பிடிச்ச மாதிரி போட்டுனே இருப்பாரு. இட்ஸ் நாட் அன் அட்டாக்கிங் போலர், பட் ரன்னே அடிக்க முடியாது அவரை. இந்த ரமேஷ் மெண்டிஸ் சுருக்கு சுருக்குன்னு பால் திரும்பும், ஆனா நிறைய விட்டு கொடுப்பாரு, நிறைய பேக் ஃபுட்ல போய் ரைட் ஹேண்டர்ஸே நிறைய அவரை கட் அடிப்பாங்க. ரெண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சோனுல் தினுஷாவா இருக்கட்டும், தனஞ்சயா டிசில்வா இருக்கட்டும், பார்ட் டைம் ஃபில் இன் ஸ்பின்னர்ஸ். இஃப் தே ரன் த இந்தியன் பேட்ஸ்மேன் த்ரூ வித் தேர் bowling, ஐ எம் சாரி அப்படின்றதுனால அங்கேயும் see the experience, see the classங்கும் போது இந்தியா has got an edge. So India will go with a handsome edge of 61-39 in the first test against Gaul அப்படின்றது என்னோட கருத்து. விக்கி, நீங்க உங்களோட எட்ஜை கொடுங்க before we can go for game changes. 100% paid off. நீங்க 61-39, நானும் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு ஸ்டிக் வித் ஐ வாஸ் திங்கிங் லைக் சம்வேர் 60-40 நினைச்சிருந்தேன். 61-39 ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் 61-39 டு இந்தியா. ஏன் சொல்றேன்னா மெயின்லி கால் ஆக்சுவலா நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தேன். கால் நல்லா ஓப்பன் கிரவுண்டு, கொஞ்சம் விண்டியா இருக்கும், எதிர்க்கவே பீச் வேற இருக்கும், பயங்கர எக்ஸ்ட்ராடினரி அட்மாஸ்பியர் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட். ப்ராபப்ளி தி இந்தியன்ஸ் ஆர் கோயிங் டு என்ஜாய் த பிச் ஆல்சோ. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரே ஒரு விஷயம் which is going to set both the teams apart நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே இடத்துல போடுறதா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஒரு செஷனை எப்படி பிடிச்சி ஆடுறது அப்படின்றது இந்தியன் டீமுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இஃப் தே கேன் டூ தட், தே ஆர் வின்னிங் திஸ் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஆல்சோ திஸ் டெஸ்ட் கிரிக்கெட் நினைக்கிறேன் இங்க ப்ராபப்ளி. ஸோ இங்க எட்ஜ் கொடுத்தாச்சு. கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க? ஒன் ஃப்ரம் ஈச் டீம் பிடாக் ஃபார் திஸ் டெஸ்ட் மேட்ச். ரொம்ப ஈஸி சாய்ஸ் கால்ல. நான் ஸ்டாட்ஸே படிச்சுட்டேன் எப்படி ஸ்பின்னர்ஸ் வருவாங்கன்னு. ஸோ ஐ எம் பிக்கிங் மானவ் சுத்தார் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஐம் பிக்கிங் பிரபாத் ஜெயசூர்யா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஓவர் டு விக்கி. தனஞ்சயா டி சில்வா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் தி எவர் கிரீன் நவ்கான், ராயல் நவ்கான். குதிரை கடகடகடன் கோடா ஓடும் பாருங்க. ஜடேஜா இஸ் கிளாஸ் அப்பார்ட். ஸோ ஐ வாண்ட் ஜடேஜா டு கம் பேக் அகெயின். லைக் சும்மா வச்சு திருப்பி ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட்னு எடுக்கிற மாதிரி நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன் ஜடேஜா கிட்ட. ஸோ இவங்க 2 பேர் தான் என்னோட கேம் சேஞ்சர் ஸ்பீடாக். உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லைனா குவிக்கா ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடுறேன். ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்ல சக்திவேல் _077 என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் பீடாக் சார் அண்ட் மிக்கி ப்ரோ, wrist spinners lose length control because they chase eye level loop without matching seam position and release height. Isn't that the real issue? And cracking it is more about training the wrist to auto adjust loop and length, like fast bowlers train run up rhythm, wouldn't you say? பயங்கரமான கொஸ்டினா கேட்டிருக்காரு. இவர் பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஆளுன்னு நினைக்கிறேன். ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸுக்கு லென்த்து, அதுக்கப்புறம் அந்த ஐ லெவலை சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிடாக்? அதாவது ஐ லெவல் லூப்
அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம், நிறைய பேருக்கு அது என்னென்ன புரியாது. ஓகே, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பின்னருக்கு அப்படின்னா, ரிஸ்ட் ஸ்பின்னருக்குன்னா காக்கட் ரிஸ்ட் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து எப்படி பிடிப்பாங்க, பால் எப்படி இருக்குன்னா தேர் பால் இப்படி இருக்குன்னா தேர் சீம் இப்படி இருக்குன்னா இப்படி தான் பிடிப்பாங்க பாலை. ஓகே, சீம் இப்படி இருக்கு அப்படின்னா பாலை வந்து இப்படி பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சி நீங்கள் வந்து அந்த காக்கட் ரிஸ்ட்டு, இந்த இது கிளாக் பொசிஷன் 11:40, 11:40ல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கை வந்து இப்படி திரும்பும். இது வந்து 12 o'clock. 12 o'clockல நீங்கள் பாலை ரிலீஸ் பண்ணீங்கன்னா பேட்ஸ்மேன் டுவோர்ட்ஸ் இருக்கான், இப்படி விட்டுருவீங்க. அப்போ என்ன ஆகும், பால் திரும்பாது, நேராக உள்ளே வந்து ஸ்கிட் ஆகும் கூகுளி மாதிரி. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாஸ்ட் சைடான் போய் சைடா இங்கேருந்து ரிலீஸ் பண்ணான்னா என்ன ஆகும், உங்களுக்கு பாலோட ரொட்டேஷன்ஸ் இப்படி போயிடும். இங்கேருந்து பாலை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னா அட் திஸ் பொசிஷன் when you get it to பாஸ் சைடான், இப்போ ரொம்ப ஆங்கிளாக ஓடி வந்தீங்கன்னா என்ன ஆகும், இப்படி கை இந்த ஷோல்டர் க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 11:40லேயே ரிலீஸ் பண்ண முடியாது, அப்ரேட்டாகவும் ரிலீஸ் பண்ண முடியாது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கை ரவுண்டாக ஆகிடும். சரிடா. கை ரொம்ப ரவுண்டாக ஆச்சுன்னா பாலோட ரெவல்யூஷன்ஸ் இப்படி இருக்கும். அப்பயும் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பொசிஷன்ல இருந்து பாலை குயிக்காக தள்ள பார்த்தீங்கன்னா லென்த்தை மிஸ் பண்ணுவீங்க. லென்த் ஆன் த ஷார்ட்டர் சைட். இப்போ ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே நிறைய பார்த்தீங்கன்னா எங்கே நிறைய அடி வாங்குவான்னா அரைக்குழி போட்டு தான் அடி வாங்குவான். அது ம். எப்போ நடக்கும், when you go to பாஸ் சைட் ஆன் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா க்ளோஸ் டு யுவர் ஹெட் ரிலீஸ் பண்ணும்போது, இப்படி ரிலீஸ் பண்ணும்போது ரிஸ்ட் சரியாக ஃபங்க்ஷனே ஆகாது. அப்போ வந்து டப்புன்னு பால் அடிக்க பார்த்தீங்கன்னா பால் திரும்பவும் திரும்பாது, பேக் ஃபுட் போயிட்டு ஆஃப் சைடு எக்ஸ்ட்ரா கவுஸ்லேயே அடிக்கலாம், ஷார்ட் ஆம் புல்லும் அடிக்கலாம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு என்னன்னா, பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் போது கை வந்து எவ்வளோ பின்னாடி இருக்கு. த மொமெண்ட் இந்த ஒரு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். யானி கரையா அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருந்தார். அப்படி ஓடி வந்துட்டு குதிரை மாதிரி இப்படி போவார் வெஸ்ட் இண்டீஸுக்கு. த மொமெண்ட் நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டு கிக் அவுட்னு சொல்லுவாங்க. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபுட் கிக் அவுட் ஜாஸ்தி ஆகி டெலிவரி ஸ்ட்ரைட் ஜாஸ்தி இருந்ததுன்னா லேட் ரிலீஸ் ஆகிடும். லேட் ரிலீஸாக என்ன ஆகும், இந்த ஷோல்டர் தள்ளி அரைக்குழி நிறையா விழும். ஓகே, ஒரு சில சமயம் உங்களுக்கு என்னன்னா இந்த ஓப்பன் செஸ்டடா இருந்து போடுறவங்களுக்கு வந்து ஏர்லி ரிலீஸ் இருக்கும். இங்கே ரிலீஸ் பண்ணுறோம், இங்கே ரிலீஸ் பண்ணுறவனுக்கு என்ன ஆகும், பால் வந்து ஃபுல்லர் லென்ஸில் இதாகும் உங்களுக்கு. ம். If you are releasing from here, you're going to bowl more fuller lengths. If you're going to release from here in front of your head, you're going to bowl more shorter lengths. Most important thing for a leg spinner, wrist spinner is length. ஏன்னா wrist spinners generate more turn than right spinners. இது finger spinners. இந்த wrist spinner மட்டும் உங்களுக்கு லைன் சரியா விழலைன்னா கூட அந்த டேர்னை வச்சு தப்பிச்சிருவான். லென்த் சரியா விழலைன்னா மாட்டிப்பான். அங்கதான் அவன் மாட்டிப்பான் ஒழிய த மோஸ்ட் Correct. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வாட் யூ காட், த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த காக்கட் ரிஸ்ட். அந்த காக்கட் ரிஸ்ட் இருந்தால் தான் உங்களுக்கு கூகுளையும் போட முடியும், லெக் ஸ்பின்னும் போட முடியும், டாப் ஸ்பின்னும் போட முடியும், ஸ்லைடரும் போட முடியும். அப்படியே இப்படி இப்படி எடுத்துன்னு வந்துட்டு அப்படியே இப்படி போட்டுருவாங்க ஸ்லைடரு. ஓகே, ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இப்போ இந்த ஐ லெவல் லூப் அப்படின்றாரு. இந்த ஐ லெவல் லூப் எப்படின்னா, அந்த சின்ன பசங்களுக்குலாம் லெக் ஸ்பின்னராக வர்றவங்க இது பண்ணுவாங்க. பாலை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த ஐ லெவலுக்கு க்ளோஸாக பால் வந்து இப்படி போடும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, ஒரு சிலருக்கு அவன் என்ன சொல்கிறான்னு புரியாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டுக்கு பாஸ் சைடான் போகக்கூடாது. ரெண்டாவது காக்கட் ரெஸ்ட் இருக்கணும். செகண்ட் திங் அட் ரிலீஸ் பொசிஷன் யூ ஹவ் டு பி 11:40 இன் த கிளாக். இது வந்து 11:40 இன் த கிளாக். ஸோ அந்த பொசிஷன் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு காக்கட் ரிஸ்ட் அந்த ரிலீஸ் கரெக்டாக இருக்கும். அது முடியும் போது பிவட்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸு. அந்த பிவட் நீங்கள் தள்ளும் போது அந்த பாடி வந்து அப்படியே திரும்பும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், பாரில் வந்து ஏர் ஸ்பீடு நிறையா இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரிஸ்ட் ஸ்பின்னு. இப்போ அனில் கும்ப்ளே வந்து ஏன் நிறைய வந்து பால் திரும்பலை, ஆனால் வந்துட்டு அவருக்கு பவுன்ஸ் நிறையா இருக்குதுன்னா டால் ரிலீஸ். பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டீங்க. டால் ரிலீஸு க்ளோசர் டு த பாடி. இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது ரிஸ்ட் திருப்பவே முடியாது பாலை. பிச்சு பாலம் பாலமா உடஞ்சிருக்கணும். ஆனா அவரோட ஹைட்டு ஸ்ட்ராங் ஆக்ஷன்னால என்ன ஆகும், Speed. பல்ல பேத்துருவாரு.
Anil ம். Kumble is not known for someone who's going to square you up like that. இதே நம்மால பாருங்க எல் சிவராமகிருஷ்ணன் பாருங்க எக்ஸாம்பிள்னா அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ திரும்ப புர்ன்னு திரும்ப பால நரேந்திர ஹிர்வானி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அவரும் அப்படி கேள்விப்பட்டேன். பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா they will try and beat the batsman in the air. The most important concept is the release position, which should not be early or late. And the second thing is your 1140 position, the usage of your cocked wrist. இதுதான் டெக்னிக் பிஹைண்ட் லெக் ஸ்பின். எப்படிப்பட்ட ஆக்ஷன்னாலும் நீ வச்சுக்கோ. இந்த இந்த ஃபேக்டர்ஸை வச்சு நீ ஒரு ஆளை கோச் பண்ணி வீடியோ அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா ஓவர் இட் இஸ் கேன் கம் டு த டாப் லெவல். விக்கி, எனக்கு இது லிட்டில் தெரிஞ்சதை நான் வந்து சொல்லிட்டேன். இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் ப்ளீஸ் ஆட் ஆன், ஆர் எல்ஸ் வி கேன் கிவ் அ க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் திஸ். பீடாவோட பிடிச்ச ஒரு விஷயத்துல வந்து ரிஸ்க் ஸ்பின்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்கு. என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுவார் லெக் ஸ்பின்னர்ஸோட. இப்ப கூட இந்த டிஎன்பிஎல்ல மதுரை டீம்ல இன்னைக்கு ஆட போறோம் நாங்க. மதுரை டீம்ல ரோஹன் பூத்ரான்னு ஒருத்தர் இருக்காரு, மேபி நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து இப்படி தனியா போய் இப்படி போடுவாரு. அவரால் லெக் ஸ்பின்னே போட முடியாது. நம்ம அதை நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஃபால் அவுட் ஆகும், ஃபுல்லா சைட்ல இருக்கும், இப்படி நேரா வரும். அவர் வந்து பாலை வந்து ஹெட் பக்கத்துல இல்ல, அதுக்கும் உள்ள இருந்து ரிலீஸ் பண்றாரு. ஸோ அதனால பால் வந்து திரும்பறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, உள்ள வரும் நிறைய. ஸோ இதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள். பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பீடா. அந்த ரிஸ்பினை பத்தி நிறைய விஷயம் கேட்டிருந்தாரு. அந்த ஹை லெவல் லூப்பை வந்து பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இதுக்கப்புறம் ஜஸ்ட் மூவிங் ஆன், ஒரு க்ளோசிங் தாட்ஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் திஸ் டெஸ்ட் சீரிஸ். நீங்க பர்சனலா இந்தியன் டீம் கிட்ட இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த போன வாட்டி வந்து டெஸ்ட் சீரிஸ் தோக்கும் போது இந்த கேப்ஸ் இருந்தது. இந்த கேப்ஸை இந்த டெஸ்ட் சீரிஸ்லயோ இல்ல இந்த டெஸ்ட் மேட்ச்லயோ இந்தியா ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டா நினைக்கிறேன். பிகாஸ் தேர் ஆல் ஹர்ட் அண்ட் இந்தியா ஆர் நோன் டு கில் ஸ்பின்னர்ஸ். இந்தியாவில் வச்சு செய்யற ஒரு ஆக்டர் ஒருத்தர் சொல்ற, என்னடா என் வீட்லயா நான் அடிக்கிறீங்க, இன்னும் எங்கடா போவோம், எங்க வீட்டில் அடிச்சிங்கன்னா அப்படின்னு அவர் சொன்னார். அது பயங்கர வைரல் ஆச்சு. அப்படிங்கும்போது ஸ்பின்னை வச்சு ஒன்று செய்கிறான் ஊர்லேயே அப்படின்னா, திஸ் இஸ் டைம் ஃபார் தெம் டு ஸ்டெப் அவுட் அண்ட் சி வேர் தே ஆர் லேக்கிங். ஒன்று ரைட் பாசிட்டிவ் இன்டென்ட். பாசிட்டிவ் இல்லை கண்ணப்பண்ண இறங்கி அகேன்ஸ்ட் லைன் சுற்றுறாங்க, இல்லைன்னா நின்ன இடத்துல இருந்து குறுக்கு போடுறாங்க. தட்ஸ் நாட் த வே. ஒரு கிளாசிக்கல் இறங்கி த்ரூ த லைன் இன்சைட் அவுட் பார்த்துருக்கீங்களா? இல்லை இறங்கி வந்துட்டு லைனை கவர் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃப்ளிக் ஆடி, டெண்டுல்கர் அதை பண்ணுவாருங்க. இறங்கி வந்து ஃப்ளிக் அடிப்பார் அகேன்ஸ்ட் ஸ்பின்னை. அதை பண்ண மாட்டேன்றாங்க. ஐ வுட் ரியலி வாண்ட் டு சி ஹவு தே அப்ரோச் த ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ். அவனை அதான் சொல்றேனே, ஆனஸ்டா ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டேன். அவனை திமுறானி எடுத்துனா அவனை சாப்பிட்டு போயிடுவான் அவன். பட் the only thing is, can Sri Lankan batting lineup, if they win the toss, have the muscle to put 320 on the board, to put really India on the 320 அடிச்சு 50 ரன்ல எடுத்துனா காலி. திருப்பி சொல்லிடுறேன் நான், 50லேருந்து 70 ரன் எந்த டீம் லீட் எடுக்கிறாங்க திரும்பி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணாதான் உண்டு. இந்தியா வில் பி கேர்ஃபுல். தேர் நாட் கோயிங் டு டேக் ஸ்ரீலங்கா எனி லைட்லி. தே வாண்ட் டு டர்ன் த டேபிள்ஸ், வில் லூஸ் ஈவன் ஒன் டெஸ்ட் மேட்ச் அவுட் ஆஃப் திஸ் 2 டெஸ்ட் மேட்ச், அவுட் ஆஃப் WTC ஃபைனல். தட்ஸ் அ பாட்டம் லைன். பாப்பா என்ன நடக்குதுன்னு. நான் வந்து ஒரு எட்ஜு கொடுத்துருக்கேன், விக்கியும் ஒரு எட்ஜு கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி லெட் அஸ் ஆல் விஷ் விக்கி சக்ஸஸ்ஃபுல் டிஎன்பிஎல் கம்பெயின். ஏன்னா 15ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே முடிச்ச உடனே அங்கே ரிவ்யூ பண்ணும்போது பிளே ஆஃப்ஸுக்கு எவ்வளோ க்ளோஸாக அவர் போயிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிடும். a few important games they are playing until then. So you wish him all the very best. We'll come back and do a detailed preview after day 1, which team has really called the shots to dominate in a very very tough golf pitch. Until then, 97 தான் டெஸ்ட்ல ஒரு ஓடி எல்லாம் வச்சு கலப்பிட்டார் 100. Until we come back and do a detailed review on day 1 with your 97% accurate blast, Vignesh. Thanks a lot and bye bye.